ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ₹1 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 2004இல் அச்சிடப்பட்ட நாணயம். வருஷத்திற்கு கீழே ஸ்டார் குறியீடு உள்ளது. இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட் நாணயம். ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்ட நாணயம். பின்புறம் அசோக முத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் சத்தியமே ஜெயமே என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் உள்ள நாணயம்தான் என்றாலும் இந்த நாணயத்துடைய மதிப்பு உங்களுக்கு எவ்வளோ போகும் என்று தெரியாது. அதனால் நான் இப்பொழுது இதனுடைய மதிப்பு எவ்வளோ போகும் என்று சொல்லுகிறேன். இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் தான் உள்ளது. இருந்தாலும் இந்த நாணயம் புத்தம் புதிதாக நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் எவ்வளவு விலை போகும் என்று இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த நாணயத்துடைய எடை 4.85 முதல் 4.95 கிராம் வரை உள்ளது. இந்த நாணயம் துருப்பிடிக்காத எஃகு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹20 முதல் ₹100 வரை விலை போகும். புதிய நிலை, அதாவது நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹300 முதல் ₹350 வரை விலை போகும். எரர் கண்டிஷன், அதாவது சுழற்சி பிழை என்று சொல்வார்கள், ரொட்டேஷன் எரர் போன்ற அரிய வகை நாணயங்கள் ₹1500 வரை விற்கப்படுகின்றது. நாணயத்தில் பிழைகள் இருந்தால், சுழற்சி பிழைகள் என்று சொல்வார்கள், ஏதாவது தவறுகள் இருந்தால், அச்சு பிழை இருந்தால் அந்த அரிய வகை நாணயம் ₹1500 வரை விற்கப்படுகின்றது. எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.